the Lord. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். ஏசாயா 58வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது உன் இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாக்கும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, உன்னுடைய அந்தகாரம் மத்தியானத்தின் வெளிச்சத்தை போல் மாறும் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, இயேசு இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையை, உங்களுடைய குடும்பங்களை ஒருவேளை அந்தகார வல்லமைகள், அந்தகார இருளினால், அந்தகாரத்தில் தள்ளினாலும் தேவ பிள்ளைகள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், என் அந்தகாரத்தை மத்தியானத்தின் வெளிச்சத்தை போல இயேசு மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே நீங்கள் செபிக்க செபிக்க உங்க குடும்பத்தின் மேல் இருக்கிற சில அந்தகார இருளின் வல்லமைகளை கர்த்தர் மத்தியானத்தின் வெளிச்சத்தை போல் மாற்ற போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? எல்லாருக்குள்ளும் ஒரு அசைக்க முடியாத ஒரு எதிர்பார்ப்பு, என் வாழ்க்கையில் இருக்கிற இருள் விலக வேண்டும். என்னைக்கு எனக்கு ஒரு வெளிச்சம் வராதா? என்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு விடிவு காலம் ஏற்படாதா? எனக்கும் என் குடும்பத்திற்கும் ஒரு வெளிச்சமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் பார்க்க மாட்டோமா என்று இன்றைக்கும் ஒரு கூட்ட ஜனங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு இயேசு இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உன் குடும்பத்தில் இருக்கிற சில அந்தகார இருளின் வல்லமைகளை நான் அகற்றிவிட்டு, ஸ்தோத்திரம், மத்தியானத்தின் வெளிச்சத்தை போல சில வெளிச்சத்தை கட்டளையிடுவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஆதியில தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்து விட்டு வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. இந்த வார்த்தை அப்படியே நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். உங்க குடும்பத்தின் மேல எங்க எல்லாம் அந்தகாரம் இருக்கிறதோ, உங்க சரீரத்தின் மேல, உங்க வாழ்க்கையின் மேல, சொத்துரம், உங்க பிள்ளைகளின் மேல, உங்க தரிசனத்தின் மேல, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்க எல்லாம் அந்தகாரத்தின் இருள் ஒட்டி இருக்கிறதோ, அந்த அந்தகார இருளின் மேல இன்றைக்கு மத்தியானத்தின் வெளிச்சத்தை போல ஒரு வெளிச்சம் உண்டாக கடவது என்று இயேசு வார்த்தையினால் கட்டளையிட போகிறார். ஓ பிரைஸ் காட். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நீங்க விசுவாசிங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிற சில இருளின் வல்லமைகளை இன்றைக்கு கர்த்தர் வெளியேற்ற போகிறார். இருளில் நடமாடுகிற கொள்ளை நோய், இரவில் உண்டாகிற பயங்கரம், சொத்துறோம், இந்த இருள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அசுத்தாவினுடைய கிரியைகள் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். இன்றைக்கு ஒரு சிலர் அமாவாசை அப்படின்னாலே பயப்படுவது உண்டு. இந்த அமாவாசை டைம்ல தான் நிறைய சாபமும், நிறைய மந்திரவாதங்களும், நிறைய பில்லி சுனியங்களும் எங்களுக்கு விரோதமாய் செய்து விடுகிறார்கள் என்று அநேகர் பயப்படுவது உண்டு. ஒருவேளை அப்படிப்பட்ட பயந்த ஸ்தோத்திரம் ஒரு பாதிக்கப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்கன்னா, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த அந்தகாரத்தின் இருளை மத்தியானத்தின் வெளிச்சத்தை போல் மாற்ற போகிறேன். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்களுக்கு தெரியும் உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல இருள் இருக்கிறது, யார் மேல இருளின் வல்லமை கிரியை செய்து கொண்டு இருக்குது. தோத்திரம், இருளின் அதிபதி அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். அவனுக்கு பேரே இருளின் அதிபதி. அவன் எல்லாருடைய வாழ்க்கையில இருளுக்குள்ளே தள்ளி வியாதிகளையும் சாபங்களையும் வியாதியின் வழிகளையும் கொடுத்து அநேகருடைய குடும்பத்தை பிரித்து ஸ்தோத்திரம் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறான். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே, ஒரு மத்தியானத்தின் வெளிச்சம் என் மேல உதிக்கட்ட ஆண்டவரே. ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஒரு சிலருக்கு தீர்க்க தரிசனமாய் வருகிறது. ஒருவேளை 10 வருஷமா, 5 வருஷமா, 2 வருஷமா, பல மாதங்களாய், பல வாரங்களாய்
எத்தனை நாட்கள் இருளிலே நீங்கள் அந்தகாரத்திலே கட்டப்பட்டு நீங்கள் வேதனைப்பட்டீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், அந்த அந்தகாரத்தின் மேல ஒரு மத்தியானத்தின் வெளிச்சம் உதிக்கும் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே செபிங்க. நீங்க செபிக்க செபிக்க ஒரு மத்தியானத்தின் வெளிச்சம் உங்க வீடுகளின் மேல் இறங்கி வரப்போகிறது. உங்க பிள்ளைகளுக்காய் செபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? உங்க பிள்ளைகளுடைய இருதயத்தின் மேல ஒரு மத்தியானத்தின் வெளிச்சம் உதிக்கும் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உங்க கையின் பிரயாசங்கள், உங்களுடைய தொழில்கள், உங்களுடைய சம்பாத்தியங்கள் ஏதோ அந்தகார இருளில் சிக்கி கொண்டது போல நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க சம்பாத்தியத்தின் மேல, உங்க பொருளாதாரத்தின் மேல என்னுடைய மத்தியானத்தின் வெளிச்சத்தை கட்டளையிடுவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருக்கிறீங்க? பிரைஸ் காட். ஹalleluya. வெளிச்சத்தை பார்க்க போறீங்க. ஹalleluya. இந்த வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். வெளிச்சத்தை பார்க்க போறீங்க. அது சாதாரணமான வெளிச்சம் இல்லைங்க. காலையில இருக்கிற வெளிச்சத்துக்கும் ஈவினிங்ல இருக்கிற வெளிச்சத்துக்கும் அந்த மத்தியானத்தில் இருக்கிற வெளிச்சத்துக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இன்னைக்கு அப்பா என் குடும்பத்தின் மேல் சோத்திரம் ஆண்டவர் கட்டளையிடுகிற வெளிச்சம் அதிகாலை வெயிலின் வெளிச்சம் அல்ல, அல்லது மாலை பொழுதின் வெயிலின் வெளிச்சம் அல்ல, மத்தியானத்தின் வெளிச்சத்தை கட்டளையிட போகிறார். ஓ பிரைஸ் காட். ஹalleluya. ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நீங்க சொல்ல சொல்ல உங்க வீட்டின் மேல, உங்க குடும்பத்தின் மேல, உங்க ஊழியத்தின் மேல இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு மத்தியானத்தின் வெளிச்சம் உதிக்கும் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என்னோடு சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். பிரைஸ் காட் இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தினால இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் அவளை விட்டு வெளியேறுவதாக. அந்த இருளின் ஆதிக்கங்கள், இருளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால ஒரு மத்தியானத்தின் வெளிச்சமாய் மாறட்டும் ஆண்டவரே. அவருடைய பிள்ளைகளின் மேல, அவருடைய கையின் பிரயாசத்தின் மேல, அவருடைய வியாதியின் மேல இந்த மத்தியானத்தின் வெளிச்சம் உதிப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஹalleluya. இப்பொழுதே அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தின் வல்லமை அவர்கள் மேல் ஆளுகை செய்வதாக. அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். உங்க குடும்பத்தில் இருக்கிற அந்தகார இருளின் மேல மத்தியானத்தின் வெளிச்சம் உதிக்க போகிறது. நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அநேகருடைய இருளை இந்த வார்த்தை மத்தியானத்தின் வெளிச்சத்தை போல் மாற்றும். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.